பாத்திமா, கீதா, நாளைக்கு குழு உண்டுல்ல? ஆமாக்கா, நாளைக்கு பணம் வச்சுட்டோன்னா குழு கடன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பணம் எடுக்கணும். எவ்வளோக்கா எடுக்க போறீங்க? எப்பவும் போல 50 தான். எக்கா, இந்த வாட்டி 20 எடுப்போமா? ஏன்னா 50னா என்னால் வச்சுக்கிட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பார்ப்போம் பாத்திமா, எல்லார்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். எல்லாரும் 20க்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரிக்கா. எக்கா, ராணி அக்கா வராங்க. ராணி அக்கா, கடைக்கா போறீங்க? ஆமாம் கீதா. ஏன் கீதா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுவுமே வேணாம் அக்கா. சரி அக்கா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரிம்மா. ஏடி, ஏ சத்யா, ஏடி சோனி, கூப்பிட கூப்பிட எவ்வளவு வாராளா? ஏடி, எங்கடி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு வந்துட்டு கைய கால சுக்கு சுக்கா முறிச்சிடுறேன். அடி கன்னியாகுமரியில எக்ஸாம் ஃபெயில் ஆன சோனி, இந்த சத்யா கிட்ட போட்டி போட்டு வளர்ந்த குட்டி சோனி. வேணா என்கிட்ட குறும்பு, விட்டு விலகி தானா அங்கிட்டு ஒதுங்கு. எப்படிமோ இருக்குது சோனி அக்காவோட டான்ஸு. தூரம் பேரு ஏம்மா சோனி? அடி மேலே அடிகள் வந்து கொட்டுகிற நேரம் இது. கொஞ்ச நேரம் பொறு சோனி, அம்மா வரட்டும். ஏய் சிப்ப, மூஞ்ச பாரு. எட்டி, செத்தாடி போயிட்டீங்க ரெண்டு பேரும். நான் அவ்வளோ அலறேனே, வெளியில வந்து பாத்தீங்களாடி? எம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எம்மா, இந்த சோனி இருக்கா பாத்தியா, அவ செமஸ்டர் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா. ஏடி, என்னடி சொல்றா அவ? நீ இப்படி இருந்தா 12th எப்படி பாஸ் பண்ணுவ? எம்மா எம்மா விட்டுருமா, எம்மா விட்டுருமா, எம்மா ஒண்ணே, எம்மா எம்மா விட்டுருமா, என்ன விட்டுருமா, எம்மா எம்மா விட்டுருமா, எம்மா விட்டுருமா. எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. நீ 12 அப்போ பாஸ் ஆகுற, இல்லனா வச்சிக்க. ஏடி, உங்க அப்பாவை எழுப்ப சொன்னனே, எழுப்புனியா? எழுப்பிட்டமா. அப்பா குளிக்க போனாரு. ஏடி, நீ எவ்வளவு நேரம் டீ அளவு போற? இன்னும் 10 நிமிஷத்துல ரெண்டு பேரும் குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பிட வரீங்க. சரிம்மா. ராணி, ஏ ராணி. தோ வாரே. போயிட்டு வரேன். சரிங்க. சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. சரி. இவளுங்க என்ன பண்றாளுன்னு தெரியலையே. ஏடி, குளிச்சிட்டீங்களா? வாமா. ராணி அக்கா. வாமா தேவி. சொல்லு தேவி, என்ன விஷயம்? ராணி அக்கா, நாளைக்கு குழு கூட்டம் உண்டுல்லக்கா. 3000 ரூபா வைக்கணும். 2500 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. ஒரு 500 ரூபா இருந்துச்சுன்னா கைமாத்தா கொடுங்கக்கா, நான் மாதிரி கொடுத்துட்றேன். கைமாத்தான்னு சொல்லாத தேவி, நீ கேட்டாலே நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். சரி, நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நன்றி ராணி அக்கா. தோட்டத்துக்கு போகணுக்கா, நேரம் ஆயிட்டு. நான் அப்புறம் வரேன். நன்றி எல்லாம் சொல்லாத தேவி, நமக்குள்ளே என்ன நன்றி? நாம் அப்படியா பழகுறோம்? நீ பத்திரமா தோட்டத்துக்கு போயிட்டு வா, சரியா? சரி அக்கா. ஜம்மா. வந்துட்டீங்களா மக்களே? வாங்க, ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க. பாத்தியா சோனி, அம்மா அடிக்கும் அன்புக்கும் அளவே இல்லைன்னு காட்டிட்டு போறா. தூரப்படி. அம்மா அடிக்க அடிக்க வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து பேசுறா. அது நீ பண்ண தப்புக்கான தண்டனை சோனி. தண்டனை கிடைக்கலன்னா வச்சுக்க, உன் தலை இருக்குது பார்த்தியா தலை, அது மேலே 2 கொம்பு முளைக்கும். அப்புறம் அந்த கொம்பை சீவனா இன்னும் அதை விட அதிகமாக வலிக்கும். பரவாயில்லையா சோனிமோ? எம்மா, நீ மட்டும் தான் அலறுவியா? நானும் தான் அலறுவேன். எம்மா. ஏ ராணி அக்கா, ஏ ராணி அக்கா. வார வசந்தி. என்ன வசந்தி? ராணி அக்கா, சாம்பார் வைக்கலான்னு இந்த பருப்பு டப்பாவை திறந்து பார்க்குறேன். பருப்பே இல்லைக்க. இப்போ வேற அந்த மனுஷன் வேலைக்கு போகணும். கொஞ்சோண்டு கறி இருந்தால் கொடுங்கக்க, அவருக்கு சாப்பாடுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பிடுறேன். சரி வசந்தி, நீ இங்கே நில்லு, நான் எடுத்துகிட்டு வரேன். பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்கக்க, ஒன்றும் அவசரம் இல்லை.
காலையே எப்படியும் ஓட்டியாச்சு. இன்னும் மதியமும் நைட்டும் தான். மதியத்துக்கு நம்ம தேவி அக்கா வீட்டில் சாப்பிட்டாலும் நைட்டுக்கு கோமதி வீட்டில் கொஞ்சம் கறி கூட்டு வாங்க வேண்டியதான். இனி எப்பொழுது எப்படி சமாளிச்சிட வேண்டியதான். வசந்தி. ராணி அக்கா. என்னம்மா வசந்தி, கறி காணுமா? தாராளம் காணுங்க. இதுக்குடா இருக்க ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் உங்கள் வீட்டை நோக்கி ஓடி வரது. ஏன்னா நீங்கள் தான் மாற்று பிடிக்காம உதவி செய்கிறீங்க. இருந்தாலும் ராணி அக்கா மனசு வேறு யாருக்கும் வராது. சரி வசந்தி, இந்த கறி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. ஓ மாப்பிள்ளை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவார்ல. சரிக்கா. சரி ராணி அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி வசந்தி, போயிட்டு வா.